யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தும்பளை மூர்க்கம் கடற்கரை பகுதியில் வைத்து 154 பொதிகளில் 338 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறை போலீசார் மற்றும் ராணுவத்தினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மீன்பிடி படகு ஒன்று வெளி இணைப்பு இயந்திரத்துடன் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக பருத்தித்துறை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து மூர்க்கம் கடற்கரை பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு மறைந்திருந்துள்ளனர். இதன்போது இன்று சனிக்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு இருந்த கேரள கஞ்சா கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மறைந்திருந்த பருத்தித்துறை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் சுற்றி வளைத்து கைது செய்ய முற்பட்ட போது கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். இதன்போது கைவிடப்பட்டு சென்ற 154 பொதிகளில் காணப்பட்ட சுமார் 338 கிலோகிராமுக்கு அதிக எடை கொண்ட கேரள கஞ்சாவும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள படகு மற்றும் வெள்ளி இணைப்பு இயந்திரம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன.